ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்கி வச்சு எப்படி ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சம்கி ஒர்க் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு பீட் ஒர்க் நல்லா தெரிஞ்சிருந்தாவே போதும், ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து பீட் ஒர்க் மாதிரியே தான் வரும். நம்ம பீடு எப்படி ஒரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, செயின் ஸ்டிச் போட்டு வருவோம். அதே மாதிரி தான் இந்த சீக்வன்ஸும் ஒரு சீக்வன்ஸாக எடுத்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வருவோம். ரொம்ப ஈஸி தான் இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து. இந்த வீடியோவில் நான் வந்து இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கை 4 டைப்ஸாக போட்டு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த சம்கி வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த சம்கியோட ஹோலில் நீடியில் விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம சுகர் பீட்லாம் எடுப்போம் இல்லையா, பீட்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டூலிப் நீடில் 13 நீடிலும் யூஸ் பண்ணலாம், 23, 24 நீடிலும் வந்து யூஸ் பண்ணலாம். டூலிப் நீடில் வந்து எல்லா சைஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சம்கி ஒர்க் வந்து நம்ம 13 நீடில்லையும் வந்து போடலாம். அதே மாதிரி த்ரெட்டும் வந்து நம்ம மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், சரி த்ரெட்டு, இந்த மாதிரி வந்து நம்ம இதுக்கு எல்லா த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் டைப்பு. நம்ம வந்து இந்த சீக்வன்ஸ் வச்சு நெருக்கமாக போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சிக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் ஒரு பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், நல்லா இந்த சம்கியை தள்ளி இந்த மாதிரி செயின் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி செயின் போட்டு திரும்ப வந்து அடுத்த சீக்வன்ஸ் எடுக்கணும். வந்து நம்ம நெருக்கமாக போட்டு வரணும். பாருங்கள், அந்த சீக்வன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தள்ள முடியுதோ அந்தளவுக்கு இப்படி நீடியில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்படி போடும் போது நல்லா நெருக்கமாக வரும். நம்ம வந்து உள்ளார என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் நெருக்கமாக போடுறதுக்கு வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி போடலாம். ஏன்னா என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோன்னே நம்மளுக்கு பார்த்தா தெரியாது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டு நீடியில் தள்ளினீங்க அப்படின்னா போயிடும். இப்படி தள்ளி விட்டு அது பக்கத்துலேயே ஒட்டி ஸ்டிச் போடுங்க. லாக் செயின்லாம் போட வேணாம். அப்படியே கன்டினியூஸாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸாக வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வரணும். நம்ம சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தள்ளி போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நெருக்கமாக வரும். நீங்கள் அந்த த்ரெட்டு தெரியாத அளவுக்கு பாருங்கள் தள்ளணும். இந்த மாதிரி லைட்டாக தள்ளி போட்டு வரணும். அதை விட முக்கியம் வந்து நம்ம நேராக லைனில் போட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நேராக இருக்கணும். அதனால் நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு போடும் போது நல்லா லைனாக போட்டுட்டு, இப்போ நெக் லைனில் போடுறீங்க அப்படின்னா நெக் லைன் வந்து கரெக்டாக நம்ம லைனாக போட்டுட்டு ஸ்கேல் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸை போட்டுவாங்க. அந்த லைன்லேயே நல்லா போட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி அப்படியே போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நெருக்கமாக வரும். ரொம்ப ஈஸி தான் இந்த சீக்வன்ஸு, பீட் ஒர்க் மாதிரியே தான். இங்கே போடும் போது லூஸாக போட்டுறக்கூடாது அந்த செயின். பாருங்கள், இப்படி நம்ம வந்து அந்த த்ரெட்டில் வந்து போடுறோம் இல்லையா, சீக்வன்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தள்ளிடணும். தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சீக்வன்ஸோட அந்த எண்டுலேயே வந்து நம்ம ஸ்டிச் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி போடும் போது நம்மளுக்கு நல்ல நெருக்கமாக வரும். கொஞ்சம் நம்ம அந்த செயின் வந்து நம்ம பெருசாக போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் லூஸாக வரும். கிளாத்தை வந்து ஃப்ரேமில் இருந்து எடுத்த வாட்டியும் அதெல்லாம் மேலே தூக்குன மாதிரி ஆயிரும். அதனால் நல்ல நெருக்கமாக இந்த மாதிரி போட்டுவாங்க. பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போடும்போது மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை மட்டும்தான் இழுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே இருக்கிறத மட்டும் இழுத்திங்கன்னா எண்ணாட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகாது. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நேராக வந்திருக்கு. இது 2 பக்கமும் நம்ம செயின் அவுட்லைன் போட்டால் இன்னமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நீங்கள் ஒரு நெக்கில் போடும் போது நெக் லைனில் வந்து நீங்கள் லோடிங் ஸ்டிச்சுக்கு பதிலாக போடலாம்னா லோடிங் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் இந்த மாதிரிலாம் போடலாம். அல்லது வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சம்கி வச்சு நீங்கள் நெக் லைனில் போடலாம். நெக் லைனில் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் டிசைன் போட ஆரம்பிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சம்கி ஒர்க் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃபேன்சியான ப்ளவுஸுக்கெலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி சம்கி ஒர்க் யூஸ் பண்ணும்போது கலர் சம்கியும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபேன்சியாக தெரியும் அந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து. அடுத்தது செகண்ட் டைப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் சில்க் த்ரெட்டில் பேக் செயின் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பேக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் போடலாம். சில்க் த்ரெட்டில் வந்து உங்களுக்கு த்ரெட்டு கலர் தெரியணும் அப்படின்னா
கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு போடலாம். நம்ம ஃபஸ்ட் டைப் வந்து ஒரே செயின் வந்து ஒரு சம்கிக்கு ஒரு செயின் வந்து போட்டோம். இதில் வந்து பாருங்கள், நம்ம ஒரு சம்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்கி வந்து நம்ம போடணும். பாருங்கள், இப்போ வந்து நான் நம்பர் 30 நீடில் தான் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு 24 நீடில் போட்டேன். எனக்கு வந்து நூல் மாட்டி மாட்டி வந்தது. இப்போ பாருங்கள், இந்த த்ரெட் ஒர்க்குனால சில்க் த்ரெட் ஒர்க் வந்து நம்ம இந்த 30 நீடியில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 30 நீடியில் போடுறேன். சம்கி வந்து ஈஸியாக தான் உள்ளே போகுது. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சம்கி போடுறோம். போட்டுட்டு ஒரு செயின் வந்து போடுறோம். நார்மலாக நம்ம ஒரு செயின் போடுறோம். திரும்ப அடுத்தது வந்து ரொம்ப செயின் வந்து சின்னதாக போட வேணாம். நீங்கள் நார்மலாக செயின் போட்டு வர மாதிரியே போடுங்க. அடுத்தது வந்து இன்னொன்று சம்கி போடுறோம். இன்னொன்று சம்கி போட்டு அது கொஞ்சம் நல்லா அந்த சம்கியை வந்து நெருக்கி விடணும். நெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு செயின் போடணும். அதுக்கப்புறம் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடுறோம். அவ்வளோதான். இதில் நம்ம த்ரெட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு நம்ம போட்டு வரோம். ஆனால் ஃபஸ்ட் டைப்பில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து செயின் போடாத கண்டினியூஸாக அப்படியே போட்டு வந்தோம். இது வந்து நம்ம கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டு வரலாம். சம்கி வந்து நமக்கு நிறைய கலரில் கிடைக்குது. நீங்கள் ஃபேன்சியாக ஏதாச்சும் ப்ளவுஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்கி ஒர்க் அதில் நடுவில் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லா ஃபேன்சியாக தெரியும். நீங்கள் இந்த ஒர்க் போடும்போது நல்ல லைனில் வந்து கரெக்டாக வரணும். பாருங்கள், எல்லா ஸ்டிச்சும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டிச்சோட லென்த்தும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறீங்க இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சோட லென்த்தும் வந்து சின்னது பெருசாக இருக்காமல் எல்லா செயினும் ஒரே அளவுலேயே இருக்கணும். அப்படி வந்து ஒரே அளவுலேயே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கரெக்டாக வரும். பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணாட் போட்டுக்கலாம். இது ரெண்டு பக்கமும் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது ரெண்டு பக்கமும் நான் அதே கலர் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் ரெண்டு பக்கமும் போட்டேன். அவுட்லைன் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து தேர்ட் டைப் பார்க்கலாம். தேர்ட் டைப் வந்து நம்ம நடுவில் ஒரு பீடு கொடுத்து போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்து நம்ம போடணும். இது வந்து தேர்ட் டைப்பு. தேர்ட் டைப் வந்து நான் ஜரி த்ரெட்டில் போடுறேன், கோல்டன் கலர் ஜரியில். பாருங்கள், நான் வந்து 3 த்ரெட்டையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மிஷின் நூல், அப்புறம் வந்து சில்க் த்ரெட்டு, அப்புறம் சரி த்ரெட்டு. இது 3மே நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். நம்ம ஒரு ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், ஒரு சம்கி ஒரு பீடு வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்து ஒரு செயின் போட்டிருக்கேன். திரும்பவும் வந்து அடுத்தது ஒரு சம்கி ஒரு பீடு வந்து கொடுத்து செயின் போடணும். இது வந்து நம்ம 2 செயின் போட தேவையில்லை. ஒரு சம்கி ஒரு பீடுக்கு வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு செயின் வந்து போடுறேன். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் டைப்பில் வந்து ஒரு செயினை போட்டு வருவோம்ல கன்டினியூஸாக, அந்த மாதிரி தான். அது வந்து வெறும் சம்கி மட்டும் வச்சு போட்டு வருவோம். இது வந்து ஒரு சம்கி ஒரு பீடு இந்த மாதிரி வந்து கொடுத்து ஒரே ஒரு செயின் போட்டு வந்தோம். நம்ம செகண்ட் டைப் வந்து ஒரு சம்கி கொடுத்து 2 செயின் போட்டோம். இது வந்து ஒரே செயின் தான். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 3 டைப்பில் போடலாம். இன்னொன்று டைப் வந்து ரவுண்டாக போடுறது. அது வந்து ஃப்ளவர் டிசைனுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக போடலாம். நம்ம இந்த ஒரு சம்கி ஒரு பீடு வச்சு ஃப்ளவர் டிசைன் போடும்போது நம்ம போடுவோம். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எந்த ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி நேராக போடுங்க. சம்கி ஒர்க் வந்து நம்ம கண்டிப்பாக லைன் போட்டு தான் போடணும். ஏன்னா சம்கி ஒர்க்கில் அந்த ஹோல் இருக்கனால நம்ம சுற்றி நீடியில் இப்படி வைக்கும் போது அந்த பக்கம் சுற்றியுமே நகர்ந்துட்டுருக்கோம். அதனால் நம்மளுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் அதனால் லைன் போட்டு அது மேலே வந்து ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த சம்கி பீட் வச்சு நம்ம போடுறது வந்து ரொம்ப நெருக்கி போட்டுட்டா அந்த சம்கி வந்து நேராக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த சம்கி கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் பெரிய செயினாகவே போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சம்கி ஒரு பீட் வச்சு நீங்கள் ஒர்க் போடும்போது ஒரு சம்கி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பீட் வச்சு ஒரு செயின் போடுங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து மேலே எழும்பாது அந்த சம்கி வந்து. முடிச்சாச்சு. இப்போ வந்து எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போட்டு 2 பக்கம் நான் வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து 2 பக்கமும் அவுட்லைன் கொடுத்தாச்சு. நீங்கள் இந்த ஒர்க் பண்ணி நெக்லைனில் பண்ணுறதா இருந்தால் அவுட்லைன் இந்த மாதிரி கொடுங்க, அழகாக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.